வயநாடு நிலச்சரிவில் இதுவரை 36 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில காவல்துறை உறுதி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரன் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தற்போது வரை 36ஆக உயர்ந்திருப்பதாக அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். வயநாடு நிலச்சரிவில் இதுவரை 36 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கேரளாவின் 5 முக்கியமான மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் மீட்பு பணிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ராணுவ படையினர் வந்திருக்கிறார்கள். அதே போல விமானப்படையின் ALH மற்றும் M7 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். டெரிட்டோரியல் ஆர்மி கோழிக்கோடு பெட்டாலியனிலிருந்து 122 வீரர்கள், அதே போல ஒரு கம்பெனி பெட்டாலியனும் வயநாட்டுக்கு புறப்பட உள்ளதாகவும், இதில் 50 குழுக்கள் ஈடுபட பாதுகாப்பு பணியில், அதே போல மீட்பு பணியிலும் ஈடுபட இருப்பதாக கேரள மாநிலம் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். கேரளாவில் உள்ள வயநாட்டில் மேப்பாடி, சூரல்மலை, முண்டக்கை ஆகிய 3 இடங்களில் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக 2வது முறையாக அதிகாலை 3 மணி அளவில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மலைப்பாங்கான பகுதியில் அமைந்திருந்த ஒட்டுமொத்த கட்டுமானங்களும் இடிந்து விழுந்திருக்கின்றன. அந்த பகுதி முழுவதுமாகவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடல் போல முழுமையாக காட்சியளிக்கிறது. பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், வாகனங்கள், பள்ளிக்கூடம் உட்பட பல்வேறு கட்டுமானங்களும் அந்த தண்ணீரில் அழுத்தி தடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வீடுகள் இருந்த பகுதி முழுமையாகவே மண் குவியல்கள் போல மூடப்பட்டிருக்கின்றன. இதில் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னவென்றால், கனமழையை ஒட்டி அங்கு மக்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய முகாம் ஒன்றில்தான் பெரும்பாலான மக்கள் தங்க வைத்திருந்தார்கள். அந்த முகாமும் நிலச்சரிவில் எடுத்து செல்லப்பட்டதுதான் வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. தற்போது வரை அந்த நிலச்சரிவில் சிக்கி 36 பேர் உயிரிழந்துள்ளதாக கேரள மாநிலம் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய இந்த உயிரிழந்தவருடைய உடலானது அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், 500 குடும்பங்களை சேர்ந்த 1000 பேரை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாக கேரள மாநிலம் தரப்பிலே தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட கேரள மாநில முதலமைச்சருடன் தொலைபேசியில் பேசியிருந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தொலைபேசியில் இது குறித்து கேட்டிருந்தார்கள். தற்பொழுது மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது.